மயிலாடுதுறை மாவட்டத்தில் பரவலாக பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று பிற்பகல் முதல் நள்ளிரவு வரை விட்டு கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் தரங்கம்பாடி, கோடங்குடி, மறையூர், திருக்கடையூர், செம்பனார்கோவில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் சாய்ந்து மழை நீரில் மூழ்கியது. மேலும் சம்பா அறுவடை பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளது. 60 ஏக்கர் சேதப்பட்டு போச்சுங்க. எல்லாம் அறுக்கிற தருவாயில் இன்னும் ஒரு வாரத்தில் அறுப்பார்களாங்க. அதுக்குள்ளே இந்த மழை பிடிச்சி அடிச்சு எல்லாம் தண்ணி நிற்கிதுங்க. அதே நேரத்தில் இனிமேல் அறுக்கிறதுக்காக அறுத்தாவோட முளைப்பு தரம் நெல் முளைச்சி கொடுங்க. உங்களுக்கு எந்த அதுவும் எங்களுக்கு கிடையாதுக்கு மேலே இதை எப்படி தான் அறுக்க போகிறோம், எப்படி தான் என்ன செய்ய போகிறோங்கிற ஒரு நிலைமையும் எங்களுக்கு ரொம்ப நடுக்கத்தில் பேசுகிறேங்க சார். நான் அறுவடைக்கு தயாரான நிலைமையில் உள்ள நெல்லானது நேற்று மத்தியானம் திடீரென்னு இயற்கை பாதிப்பால் சுமார் ஒரு 8 ஏக்கர் நிலம், என்னோடய நிலம் பாதிக்கப்பட்டு இப்போ என்ன தருவாயில் இருக்குன்னா அது முளைக்கிற தருவாய் தான் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் அதை அறுத்து எடுக்கிறங்கிற நிலைமை இல்லை. இங்கே இருக்கிற எல்லா விவசாயிகளும் ரொம்ப பேர் பாதிச்சிருக்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி, காயல்பட்டினம், எட்டயபுரம் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்தது. நாகை மாவட்டத்தில் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளான கோடியக்கரை, அகஸ்தியன்பள்ளி, தலைஞாயிறு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி, மீஞ்சூர், பழவேற்காடு, சோழவரம், செங்குன்றம், புழல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மிதமான மழை பெய்தது. தொடர் மழை காரணமாக பொன்னேரி தேரடி ரயில்வே சுரங்க பாலத்தின் கீழ் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியுற்றனர். சென்னையில் கிண்டி, ராயப்பேட்டை, எம்ஆர்சி நகர், திருவொற்றியூர், எண்ணூர், மணலி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. புறநகர் பகுதிகளான தாம்பரம், குரோம்பேட்டை, சேலையூர் உள்ளிட்ட இடங்களிலும் சாரல் மழை பெய்தது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நெல்லை மாவட்டம் ஊத்து பகுதியில் 15 சென்டிமீட்டர் மழை கொட்டியது. நெல்லை நாலுமுக்கு பகுதியில் 14 சென்டிமீட்டரும், மயிலாடுதுறை தரங்கம்பாடியில் 12 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. செம்பனார்கோவில் பகுதியில் 11 சென்டிமீட்டரும், மயிலாடுதுறை நகர் பகுதியில் 10 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.